வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி எங்கே பயணம் பண்ண இருக்கோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈசா யோகா மையத்துக்கு தான் போயின்னு இருக்கோம். தியான லிங்கம்னு சொல்லுவாங்க. இப்போது ஆதியோகி சிலை அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு தான் போயின்னு இருக்கோம். அங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதியோகி சிலையை பற்றியும் அதோட வரலாறு பற்றியும், முக்கியமாக அங்கே நடக்கிற லைட்டிங் ஷோ அதை பற்றியும் தான் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தியான லிங்கத்தை உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆனால் பேகு, கேமரா, முக்கியமாக செல்ஃபோன் இது எதுவுமே இங்கே அலோடு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியான லிங்கம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள நுழையிற என்ட்ரன்ஸுக்கு பெயர் சர்ப்ப வாசல். ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்ட்ரன்ஸ் பெயர். இதை கடந்து உள்ளே போனால் சூரிய குண்டம் அப்படின்ற ஒரு குளம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான ஒரு இடம். அந்த குளத்தில் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அதுவும் இல்லாமல் மேலேருந்து அருவி கொட்டுற மாரி, இயற்கையாக கொட்டுற மாரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சந்திர குளமும் சூரிய குளமும் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்கள் குளிக்க சூரிய குளத்தையும், பெண்கள் குளிக்க சந்திர குளத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளத்தில் குளிக்க ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குளத்துக்கு நடுவில் 3 சிவலிங்கம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தொட்டு வணங்குறாங்க. இது கடந்து போனால் திருமூர்த்தி சிலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இவங்களோட 3 பேர் சிலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முக வடிவத்தில் இருக்குது. அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய நந்தி. இந்த நந்தி எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, மாட்டு வண்டியில் பயணம் பண்ணும்போது இதே போல் மாடு தான் நம்ம பார்த்தோம். அந்த நந்தி பகவானே இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 அடி உயரத்தில் லிங்க பைரவி தரிசனம் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பிரம்மாண்டமான தியான லிங்கத்தை போய் பார்த்து சிறிது நேரம் தியானம் பண்ணிவிட்டு பிறகு வெளியே வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியான லிங்கம் உள்ளே போய் பார்க்கறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் திறந்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன செஞ்சோன்னா, இங்கிருந்து மாட்டு வண்டியில் ஆதியோகி சிலையை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கட்டணம் 10 ரூபா வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் பயணம் பண்ணோம். தியான லிங்கத்திலிருந்து ஆதியோகி போகிற தூரம் 1 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் பயணம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த ஆதியோகி சிலை பற்றி வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈசா யோக மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இந்த ஈசா யோக மையம் அமைந்திருக்கு. கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் நம்பர் 14 பஸ் ஏறினீங்கன்னா நேரடியாக இங்கே ஈசா யோக மையத்துக்கு இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரன்ஸுக்கு பெயர் தான் மலைவாசல். இந்த வழியாக போயிட்டு தான் 2 வீலர் கார்லாம் பார்க்கிங் பண்ணுவாங்க. பார்க்கிங் கட்டணமாக 2 வீலருக்கு 10 ரூபாயும், காருங்களுக்கு 30 ரூபாயும் வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே சிவனோட மார்பளு சிலை இது ஒன்று தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டுறது ஜக்கி வாசுதேவர் அவர்கள். தினசரி 7லிருந்து 7:40 வரையும் லைவ் ஷோ நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாட்டு வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். இந்த ஆதியோகி சிலை இருக்கிற இடம் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் நடுவில் அமைந்துள்ளது. இந்த சிலை எப்போ திறந்து வச்சாங்கன்னா 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2017 வருடம்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிவபெருமானுக்கு ஏன் ஆதியோகி என்று பெயர் வந்ததுன்னா, ஆதியும் அந்தமும் அவனே, இந்த கலையை கற்றுக் கொடுத்ததும் அவனே, ஆதி ஆரம்பம், அதனால்தான் ஆதி யோகி என்று பெயர் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிவபெருமான் காதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குண்டலம் வந்து காற்று அடித்தா ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காற்று அடிக்கலை, அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. ஆனால் காற்று அடித்தா கண்டிப்பாக அந்த குண்டலம் ஆடும் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் ஆடும். இந்த ஆதியோகி சிலையோட உயரம் 112 அடி. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்திருக்கு இந்த ஆதியோகி சிவன் சிலை. ஃப்ரெண்ட்ஸ், விபூதி கட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதியோகி சிலை பார்த்தீங்கன்னா 500 டன் இரும்பாலையும் 20,000 அயன் பிளேட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், சிவபெருமான் கைத்தில் இருக்கிற ருத்ராட்சை பல ஆயிரம் ருத்ராட்சிகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மகா சிவராத்திரி அன்று வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிப்பாங்க. இது பழைய ருத்ராட்சை வந்து இங்கே மகா சிவராத்திரி அன்று வரும் பக்தர்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கதவு இந்த வழியாக தான் எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா உள்ளே போகணும், கதவு திறந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டலம் ஆடுது பாருங்க. இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ், குண்டலம் ஆடுது பாருங்க காதில். நான் சொன்னேன் இல்லைங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதியோகி சிலைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் கையால் பூஜை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கட்டணமாக 20 ரூபா வசூலிக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யோக மையம் தான் இருக்கும். இங்கே வந்து லைட் ஷோ நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கோவிலை சுத்தத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த லைட் ஷோ ஆரம்பிக்க போகுது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரியாக 7 மணிலேருந்து 7:40 வரையும் இந்த லைட் ஷோ நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஜனமும் இங்கே பாருங்கள், இவ்வளோ ஜனமும் இங்கே நடக்கிற லைட்டிங் ஷோவை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இப்போ தான் அலோஸ் பண்ணாங்க, எல்லாரும் உட்கார சொல்கிறாங்க. போது உங்கள் செல்போன் டார்ச் லைட்டுகளை உபயோகிப்பதை தவிர்க்கவும். நிகழ்ச்சியின் முடிவில் யோகேஸ்வர லிங்கத்திற்கு ஆரத்தி நடைபெறும். நிகழ்வின் போது நிற்க வேண்டாம், அனைவரும் அமர்ந்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown.
was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allows him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one, the Adi Yogi, remain as they could not tear themselves away from him. கலை நிகழ்ச்சிகளும் ஆதியோகி திவ்ய தரிசனமும் ஆதியோகி வளாகம் திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் நடைபெறும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லைட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புற பஸ் என்னென்ன டைமிங்கில் கிளம்புது, காந்திபுரத்தில் வருது அப்படின்றத டைமிங் லிஸ்ட் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.